இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்களா பாருங்கள். வீட்டில் பெரியவங்க, குட்டி பிள்ளைகள் தான் முதல்ல வந்து உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். போகிற இடம்லாம் குட்டி பிள்ளைகள் வந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்களா பாருங்கள். சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியில் கடந்த நாட்களில் நாங்கள் பேசின காரியங்கள் நிறைய உங்களுக்கு விளங்கி இருக்கோம் இல்லையா? நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். அப்போ ஆண்டோடைய வருகைக்கு முன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. இந்த எழுப்புதல் வெறும் ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை, உலகத்தினுடைய சகல பகுதிகளையும் ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது, அவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவது, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது தான் இந்த எழுப்புதலுடைய பெரிய திட்டம். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க வைங்க. கிராமத்தில் இருக்கிற 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி அந்த கிராமம் முழுவதையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது. இந்த கிராமமே ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வரணும். ஜெபித்து செயல்பட்டிங்கன்னா அந்த கிராமம் முழுவதுமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும். அங்கே ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்த, வஞ்சித்து கொண்டிருந்த ஆவிகள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்க 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 விலகி, கர்த்தருடைய வெளிச்சம் கிராமத்துக்குள்ளே வந்த உடனே இருள் விலகி அது முழுவதும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துவிடும். அதே மாதிரி தான் ஒரு பட்டணம், அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிற இடம், உங்களுடைய காலேஜ், ஸ்கூலு, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடம். இந்த தரிசனத்தோடு தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழணும், ஜெபிக்கணும், செயல்படணும். சபை நடத்துகிறீங்கன்னு வைங்க. உங்கள் சபை இருக்கிற கிராமம், நீங்கள் வந்து ஒரு 100 ஆத்மா வரணும், அவங்க வந்துட்டு அதோடு நினைக்கக்கூடாது. அந்த கிராமமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரணும். தேவனுடைய ராஜ்யம் அந்த கிராமம் முழுவதையும் வந்து ஆட்கொள்ளணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், அதெல்லாம் துரத்தப்படணும். அது வேலை உங்களுடையது. அதை சபை செஞ்சிட்டா அந்த பகுதி முழுவதுமே தேவனுடைய ஆளுகை வந்துவிடும். இதே மாதிரி ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற சபைகளும் ஊழியர்களை தரிசனத்தோடு எழும்பி நம்ம ஜெபித்து செயல்பட ஆரம்பித்தால் முழு அந்த பகுதியும் கர்த்தருக்கு சொந்தமாகிவிடும். பாருங்கள், சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் ஒரு தேசத்தில் தேர்தல் முடிந்து ஒரு பிரசிடென்ட் தெரிந்தெடுக்கப்படுகிறார். அவர் ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறார். அவர் வந்து ஜாம்பியா அப்படின்ற ஒரு தேசத்தில் அவங்க வந்து பதவியேற்பு நடக்கும்போது பைபிளோடு வந்து ஏற்றுவிட்டு அவர் என்ன சொல்லுங்க, ஐ டெடிகேட்டட் திஸ் லேண்ட் ஃபார் ஜீசஸ் அப்படி சொல்கிறார். இந்த தேசத்தை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படியே அவர் டிக்ளேர் பண்ணுறார். அப்போ வந்து ஒரு தேசத்தை ஆளுகிற அந்த அதிகாரத்தில் தேவனுடைய ஆளுகை வந்து விட்டார். அவர் வந்து தேசத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த தேசம் இயேசுக்கு சொந்தம் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே அங்கே இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து அந்த தேசமே தேவனுடைய வசமாகிவிடும். தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க அது பாதுகாக்கப்படும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு தேசமும் அங்கே கர்த்தருடைய ஆளுகை வரவும், ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கவும் நம்ம ஜெபிக்கணும், செயல்படணும். இதுதான் கடைசி காலத்தில் இந்த எழுப்புதலில் தேவன் செய்ய எதிர்பார்க்கிற காரியம். அதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கடைசி கால ஊழியத்தில் உள்ளவங்க, ஊழியர் செய்கிறவங்க எப்படி இருக்கணும், என்னென்ன சோதனை வரும், நம்ம எதில் நம்ம கவனமாக இருந்து செயல்பட்டால் கர்த்தர் நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுத்து எல்லாவற்றையும் செய்வார் என்பதை குறித்து தான் தொடர்ந்து நம்ம பேசி கொண்டு வருகிறோம்ல. முக்கியமாக காணிக்கை பணம் இல்லாமல் எந்த ஊழியமே செய்ய முடியாது. அப்போ சபைக்கு காணிக்க வருகிறாரு, மிஷினரி ஸ்தாபனத்துக்கு காணிக்க வருகிறாரு, எங்களை போன்ற சுவிசேஷங்களுக்கு காணிக்கை கொடுக்கப்படுகிறாரு. இந்த காணிக்கை பணம் யாருக்கு, எதற்காய் கொடுக்கப்படுகிறது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், அது வந்து எதுக்காக நம்மகிட்ட ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார், இதெல்லாம் குறித்த சிந்தையோடு நம்ம சரியாக செயல்பட்டுட்டோம்னா, அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு. அப்போ வந்து நம்ம சில காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். சில காரியத்துக்கு பணத்தை பார்த்தோடனே அதுக்கு இடம் கொடுக்க சோதனை வரும். அதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்து விழிப்பாக இருந்து மேற்கொண்டுட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை நம்பி, நான் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், சின்னத்தில் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்களை நம்பி கோடிகளை கூட கர்த்தர் தருவார். ஏன்னா இதில் 5 பைசா அவன் எடுக்க மாட்டான், என் ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுவான்னு கர்த்தருக்கு தெரியும்ல. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான் ஆயிட்டிங்கன்னா
அவ்வளோதான். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இதுதான் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அடுத்த தலைமுறை வாலிபர்கள் நிறைய பேர் ஊழியம் செய்ய எழும்பி இருக்கிறீங்க. ஜெபக்குள்ள நடத்துகிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்லணுன்னு எழும்பி இருக்கிறீங்க. சபை நடத்த நிறைய இளம் வாலிபர்கள் எழும்பி சபை ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இதுக்கு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க இதெல்லாம் வசதியை பெருக்கொண்டாங்க, இதை பார்க்காதுங்க. இயேசுவை மட்டும் பார்த்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. சரியா? அப்போ அதை குறித்து தான் பேசி கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில முக்கியமான காரியம். ஏன்னா இந்த எழுப்புதல் காலத்தில் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க தாராளமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் ஊழியக்காரர்களுக்கு பெரிய சோதனை வரும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதில் கவனமாக இருந்துட்டோன்னு சொன்னால் நம்ம தேசத்தை ஆண்டவர் வசமாக்கி விட முடியும். கடந்த காலங்களில் இந்த காணிக்கையினால் அதிக பணம் வந்ததுனால அதில் பாதிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்த ஊழியங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம அப்படி இல்லாதபடி கவனமாக இருக்கணும். அது குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாருல. இன்னும் சில காரியத்தை நம்ம இன்றைக்கே கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய கைடன்ஸ் அவங்க லைஃப்பில் நடந்தது. அப்புறம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் விளங்க பண்ணி தான் இந்த கடைசி கால எழுப்புதல் எதுக்காக, அப்போ என் தேசத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும், அதெல்லாம் விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பேசி நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ அருமையான சகோதரர் அவர்களை உங்களை எல்லாருடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். பொதுவாக நான் நீங்கள் போன நிகழ்ச்சியில் பேசின காரியங்கள் நான் கேட்கும்போதே இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணுங்கிறத உங்களுடைய அனுபவங்களோடையும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பொதுவாக மேலோட்டமாக எழுப்புதல் வருது, எழுப்புதல் காயத்தப்படுதுன்னு சொல்கிறத விட அது வர்ற நேரத்தில் நம்ம என்னென்ன சவால்களை சந்திக்கணும், நம்ம எப்படி நம்முடைய காரியத்தில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விவரங்களை அனுபவபூர்வமாக அல்லது ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன வருங்கிறத மேற்கோள் காட்டி பேசுனது நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. மாத்திரம் இல்லை, இந்த கடைசி கால எழுப்புதல் வித்தியாசமானது. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்து பூமியையும் சுதந்திரிக்கும்படிக்கு ஒரு திட்டத்தை தரார். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலில் பூமியை சுதந்திரிக்க சொல்லலை. அதில் ஜீசஸ்லேருந்து பின்னால் வந்த அப்போஸ்தலர்கள் வரைக்குமே வெறும் ஆத்துமாக்களை மாத்திரம்தான் சுதந்திரிச்சாங்க. ஏன்னா அந்த எழுப்புதலுக்கு அதுதான். ஆனால் இனி வரக்கூடிய எழுப்புதலில் பூமியை நமக்கு தம்முடைய பிள்ளைகளை வச்சு சுதந்திரிக்க வைப்பார். அது சுதந்திரித்து இயேசு வரும்போது அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆனால் அந்த காரியத்தில் சாத்தானும் பலமாக உங்களுக்கு எதிராக போராடுவான். இனி வர காலத்தில் இந்த விஷயங்கள் இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிகிறதுனால அரசாங்கங்களையோ அதிகாரங்களையோ பயன்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சொத்துக்களை எப்படி கையகப்படுத்துறது, அவங்க கையில் வச்சுருக்கிறது. ஏன்னா வந்தால் கர்த்தருடைய நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அதெல்லாம் இது பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் செய்வான். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி நீங்கள் அது அடுத்து சொல்லுங்கள். இப்போ முதல்ல நம்மை வைத்து கர்த்தரை பூமியை சுதந்திரிக்க விரும்பும்போது ஒரு ஊழியக்காரர்களை கொண்டோ அல்லது விசுவாசிகளை கொண்டோ கர்த்தர் பூமியில் பல காரியங்களை அவங்கள வச்சே மீட்கும்படிக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது இது நமக்குரியதோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒரு மாதிரி நிறம் மாறி போயிடாமலோ அல்லது பின்மாறி போயிடாமலோ இருக்கும்படிக்கு இதில் எப்படி விழிப்புணர்வாக நடக்கணுங்கிறத பற்றி தான் சொன்னீங்க. இப்போ இன்னும் இதில் மேலதிகமாக சில விவரங்கள் சொல்கிறேன். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், அப்படி அது ஒரு இது வந்துச்சுன்னா அந்த அந்த பணத்தையோ கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய நிலங்கள் இதையோ எப்படி ஒரு முறைப்படுத்தி வகைப்படுத்தி நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத குறித்து சில காரியம் சொல்கிறேன்னு போன தடவை நீங்கள் நிறுத்துனீங்க. அதிலிருந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ ஒன்று காணிக்க ஜனங்க அனுப்புறது எப்படி நம்ம அக்கௌண்டபிலிட்டி. பவுல் ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை பவுல் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கும்படி நாடுகிறேன். அப்போது சில நீ காணி கொடுத்துட்டியா என்கிட்ட கணக்கெல்லாம் கேட்க முடியாது போடா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அப்படின்னு நினைக்க முடியாது. ஜனங்க காணிக்க கொடுத்தா நம்ம ஊழியக்காரனை நம்பி தர்றாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம கணக்கு சொல்லணும், கர்த்தருக்கு கணக்கு சொல்லணும். இதை பவுல் சொல்கிறார், அக்கௌண்டபிலிட்டி. அப்போ என்னை நம்பி காணிக்க கொடுக்குற மக்கள் இதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. நம்ம அதை செய்யாமல் எனக்குன்னு எடுத்துக்கொண்டா அது அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, ரெண்டாவது கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறது. கண்டிப்பாக
அப்போ இந்த ரெண்டுலையுமே கவனமாக இருக்கணும் என்பது, 2 பேருக்குமே கணக்கு ஒப்புவிக்கணும் என்பதில் எனக்கு கரெக்டாக பைபிள் வசனத்தின்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லாத போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம். ஆனால் ஒரு சொத்து வருது, காணிக்கை வரும்போது தான் அடுத்த பிரச்சனை வரும். அதில் தான் சாத்தான் நுழைய பார்ப்பான். இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லாமல் வெறும் திண்ணையில் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சுவிசேஷ ரிச்சர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதல்ல ஒரு சொத்து ஒருத்தங்க வந்து நீங்கள் நமக்கு ஒரு ஜாபுக்கு கட்டி மக்களை தேசத்துக்காக ஜெபிக்க வைக்கணும், தேவனுடைய வீடு கட்டப்பண்ணு தேவன் தரிசனம் கொடுத்துட்டார். அப்போ எங்கள் இடம் தெரியாது, கர்த்தர் சொல்லிட்டார் பிளான். அப்போ ஜெபிக்கும் போது ஒரு தாயார் வந்து இந்த இடம் இருக்குது, எங்கள் இடம் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குது, அதான் ஊழியத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அதில் கர்த்தர் சொன்னபடி நீ கட்டிக்கொள்ளுங்கன்னு இலவசமாக அந்த லேண்டு எங்களுக்கு தர்றாங்க. அதான் முதல் லேண்டு ஊழியத்துக்குன்னே வருகிறது. 1/2 ஏக்கர் மெயின் ரோட்டில் இருக்கிறது. அதான் தேவனுடைய வீடு. பிரதர் டிஜிஎஸ் தினகர் வந்து திறந்து வச்சாங்க. 3000 பேர் உட்காந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறார். இப்போ இப்படி வரும்போது தான் சொத்து வருது, இப்போ காணிக்கை வருதுன்னு உடனே அப்போ இது வந்து ஹேண்டில் பண்ணும். இல்லை தனியாக இருக்கும்போது கொஞ்சம் காணிக்கை வரும்போது நோ ப்ராப்ளம். இப்போ இது என்ன பண்ண ட்ரஸ்ட்டாக அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முறைப்படி செய்யணும். கவர்மெண்ட் ரூல் இருக்குது. அப்போ பொதுமக்களோட பணம் வந்தாலே அரசாங்கத்தில் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அது வந்து கணக்கு காமிக்கணும், அது கணக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது அரசாங்கம். அப்போ அதை பற்றி விசாரித்து எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ சிலர்கிட்ட போய் நான் கேட்டேன். அப்போது ஆர் ஸ்டான்லி என்ன இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஜெயராஜ் பிரதன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, தம்பி பேசுங்கன்னு அவங்க எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போ ஏசு அழைக்கிறாரு ட்ரஸ்ட் ஆக்கியிருக்காங்க. இன்னும் பிரதர்கிட்ட கேட்கலான்னு ஒரு முறை போனேன். நான் போனோடனே பிரதர் எனக்கு தெரியல, இந்த ஊழியத்தை ட்ரஸ்ட் ஆக்கணும் பதிவு பண்ணுன்றாங்க, என்ன பண்ண தெரியலன்னொடனே தம்பி இருங்க நீ ஒரு ஆளை கூப்பிட்டு ஏசு அழைக்கிற ட்ரஸ்ட் டீடு காப்பி என்று கொடுத்தாங்க. சரி, பொதுவாக யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. தம்பி இது வந்து இந்த ட்ரஸ்ட் டீடு இது மாதிரி காப்பி கொடுத்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆடிட்டரை பார்த்து இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுங்கள், இதில் சிலதை நாங்கள் ஆரம்பத்தில் மிஸ்டேக் பண்ணி இடையில சேர்த்தேன், திரும்ப நீங்கள் அப்படி இல்லாமல் முழுமையாக செய்யுங்க, நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. சரி பிரதர் நீ வாங்கிட்டு வந்து அப்போ ஜாப் பண்ணி ஒரு ஆடிட்டரை பார்த்து பேசுகிறேன், நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம்னு. அதில் எல்லாமே இது வந்து நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவோம், சுவிசேஷம் அறிவிப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம், எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டில். அப்போ கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது தான் நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக. அதனால் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் ட்ரஸ்ட் ஆக்கியிருக்கிறோம். அது கவர்மெண்ட்டு நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. நம்ம எதற்கெல்லாம் செலவு பண்ணுவோம்னு எழுதி கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே தான் நம்ம அதை பண்ண முடியும். அதை தாண்டி வேறு செய்யக்கூடாது. அப்போ கவர்மெண்ட் ரூல். அப்போ அது பண்ணும்போது அதில் 3 பேராவது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணு பார்த்தா என் கூட ஒரு வயசான ஐயா தியாகத்தோடு வந்து சாமுவல் ராஜின்னு ஒரு ஐயா வந்து சம்பளமே வாங்காமல் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஃபுல்லாக ஊழி செய்வாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன் அவர். அப்புறம் எங்களுடைய தாயார் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஹீலிங் ஆகி வந்தேன். என் தாயார் ஒரு கனப்படுத்துவோன்னு சொல்லி அவங்களும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பத்தில் வச்சேன். அப்புறம் நான் 3 பேர் அவ்வளோதான் இருந்தேன். அதான் ஆரம்ப காலம். அது வந்து இந்த தாய் பத்திரத்தில் 3 பேர் கையில் தான் இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லை. அதுக்கு பிறகு ஊழியம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் சொத்துக்கள் வர ஆரம்பித்து காணிக்க நிறைய வர ஆரம்பித்தோடனே அப்பா ஆண்டவர் பேசினார், இப்போ அடுத்த லெவலுக்கு நான் ஊழியத்தை கொண்டு போகிறேன், இப்போ எல்லாத்தையும் சரிப்படுத்தி இப்போ வந்து ட்ரஸ்ட்டு அப்படின்னா அதுக்கு நீ ஆட்களை கொண்டு வா, நான் காண்பிக்கிற ஆட்களை அதில் சேர்த்து ஒரு பெரிய ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதில் இனிமேல் குடும்பத்தார் யாரும் இருக்கக்கூடாது. சரி, உன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு யாரும் அதில் இருக்கக்கூடாது, அதில் வைக்காத ட்ரஸ்ட்டில். அவங்க வந்து ஊழியம் செய்யலாம் வந்து, ஆனால் இந்த அதிகாரம் அதாவது இந்த இது தீர்மானம் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க வரக்கூடாது. நான் சொல்கிற ஆட்களை நீ சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் போர்டை ஃபார்ம் பண்ண, அவங்க அந்த ஊழியத்தின் நிர்வாகத்தை கவனிப்பாங்க, அதை பார்த்துக்கிறது அவங்க வேலை. அப்போ இதை வந்து இவ்வளோ சொத்துக்கள்லாம் பாதுகாக்கிறது செய்கிறதெல்லாம் அவங்க கவனிப்பாங்கன்னு சொன்னார். சரி ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணி தான் தெரிந்தெடுத்து. அப்போ என் குடும்பத்தார் யார், எங்கள் அம்மாவும் நான் வைக்கலை, யாரையும் வைக்கலை, என் ஒய்ஃபை வைக்கலை, யாரையும் சொந்தங்களை வைக்கலை, ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள். இப்போ 11 பேர், அப்போ 11 பேர் இருந்தாங்க. அப்போ ஊழியத்தில் இருந்தாங்க, அப்போ பேங்கில் இருந்தாங்க. இப்போ வந்து 11 பேர் ட்ரஸ்டீஸாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இதுலேருந்து என்ன லாபம் கிடைக்கின்ற ஆளை வைக்காத. அப்போ சில ட்ரஸ்ட்லேருந்து செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வைக்கக்கூடாது, செலவு பண்ணது கத்தொரு எது சொந்த செலவு பண்ணி வரட்டும் அவங்க.
அது மாதிரி வர்றவங்கள வையன்னு சொல்லி தான் இப்போ 11 பேர் ட்ரஸ்டீஸாக இருக்கிறாங்க. இப்போ ஏன் சொந்தங்களை வைக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டில் மீட்டிங் எடுக்கிறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு இடம் வாங்கினா கலந்து பேசி அதெல்லாம் அதுக்கு ஒரு லாயர் வச்சுருக்குறோம். சரி, ஒரு இடம் வாங்கினா இது வந்து நியாயமானதானா, இந்த லேண்டில் பிரச்சனை இருக்குதா, அந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கி கரெக்டாக பார்த்து, அதில் ட்ரஸ்டீஸ்னால் பிஸ்னஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க தான் உட்காந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி செய்கிறது. கத்தர் சொன்னாலும் அது செய்கிறதுக்கு. அப்படி நம்ம பேசும்போது என் குடும்பத்தார் யாராவது இருந்தாண்டு சொன்னார், ஒரு ரத்த சம்பந்தமாக இருந்தால் அவங்க பேசுனா எல்லாரும் அமைதியாயிருவாங்க. ஆமாம் ஆமாம், இவங்க தன்னுடைய கருத்தை அண்ணனுடைய சொந்தம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பேசக்கூடாதுன்னு. அப்போ வந்து ஏன் சித்தம் அதில் நிறைவேறாது. ஆனால் உன் குடும்பத்தார் யாரும் இல்லைன்னா அவங்க ஃப்ரீயாக பேசி இது இப்படி தான் செய்யணும், இதான் ஊழியம், இதான் சிட்டத்தட்டன்னு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால் சொந்தங்கள் யாருமே நான் அதில் வைக்கல. அது வந்து அப்போ எல்லா சொத்துக்களுமே கத்தருக்குரியது. நான் இந்த சொத்துக்கள் எதுவும் எனக்குரியதோ என் குடும்பத்துக்குரியது இல்லை, இது எல்லாம் ஆண்டவருக்குரியது, கத்தருக்குரியது. அது ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, சப்போஸ் உங்களுக்கு ஒன்றாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அது ட்ரஸ்ட் போர்டு இருக்காங்க, அவங்க தீர்மானிப்பாங்க. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ணி எடுக்க முயற்சி என்ன நடக்கும்னா, இதே மாதிரி ஊழியம் செய்கிற இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு அது போயிடும். ஓகே ஓகே, என் குடும்பத்தாரை யாரும் உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ வந்து மற்றவங்க ஊழியம் செய்யலாம், ஏரிய உரிமை கொண்டாடி எடுக்க முடியாது. இந்த சொத்து எனக்கு, இந்த சொத்து உனக்கு, இந்த பணம் எனக்கு தொட முடியாது. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து எழுப்பப்படுகிற ஊழியங்கள் எல்லாமே இந்த மாதிரி அது தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் அது நீடிக்கிற மாதிரி சில அமைப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இது பிறகு வருகிற காலத்தில் வரக்கூடிய இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வருகிற ஆட்சிகளாக இருக்கட்டும், இவங்க முழுசு என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கிறதுக்கும், இதில் ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தால் கூட அதை வந்து முடக்கி போடுறதுக்கும், அதை நம்ம கையிலேருந்து கையகப்படுத்துறதுக்கும் நிறையா சதித்திட்டங்களை பண்ணுவாங்க. அப்போ நம்ம இதை உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு இதை ஒன்று நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பை அப்படி ஏற்படுத்தி வச்சுட்டா தான் அது வந்து ஓரளவு நம்ம அதை சேஃப் பண்ண முடியும். அப்படி இல்லை நம்ம சும்மா அது உள்ளே வரட்டும், வர்றதை நம்ம செலவழிச்சுக்கிறோம் பார்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேம்போக்காக இருந்தாலோ அல்லது தேவையற்றவர்களை உள்ளே கொண்டாந்தாலோ இது வந்து கர்த்தர் வருகிற வரைக்கும் அது நீடிக்காது. அப்போ கர்த்தர் ஏற்படுத்துகிற இனி வரக்கூடிய ஊழியங்கள் அவங்களுடைய காரியங்கள் முழுசும் ஆண்டவருடைய 2வது வருகை வரைக்கும் இருக்கணும். ஆனால் இடையில ஒரு உபத்திரவ காலம் வேற வருது, அதுலேயும் நம்ம தப்பு வைக்கிற அளவுக்கு சொத்தை வச்சு சண்டை, பணத்தை வச்சு சண்டை, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அதுக்கு கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்டால் ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். இவங்க 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 இவ்வளோதான் இந்த லிமிட்டு. அப்போ அதில் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து இதில் எனக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்த்தா அவங்கள வந்து நிறுத்திடலாம். ஆமாம், அவங்கள உள்ளுக்குள்ளே இருக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம பார்த்த சில ஊழியங்களுமே வந்து அது வந்து சரியாக முறைப்படுத்தாதனால அது அழிஞ்சு போன ஊழியங்கள்லாம் நிறையா இருக்குது. தூத்துக்குடியில் மையமாக வச்சு ஒரு பெரிய ஊழியம் இருந்தது, அவருடைய பிள்ளைகள் வந்து அவ்வளவு சரியாக இல்லை முதல்ல. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊழியம் நல்ல பெரிய அளவில் சுவிசேஷ ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பத்திரிக்கை எல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி போகும், நானே பார்த்துருக்கேன். நான் 2 இடம் அங்கே போய் மீட்டிங்லாம் நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊழியம் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகளால் அது நிர்வாகம் பண்ண முடியாமலும், இதுக்கு வந்து அவங்க ஒரு அமைப்பையோ ஒரு ட்ரஸ்டீஸோ யாரும் உருவாக்குறதுனால ஒன்றுமே இல்லாமல் இப்போ அந்த பேர் சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஊழியம் வந்து கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி நிறையா வந்து விழுந்து போன சபைகள், நிர்வாகம் பண்ண முடியாமல் சண்டை போட்டு குழப்பமான இடங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னால் இதை முதல்லையே நம்ம ஏற்கனவே தீர்க்கமாக யோசிச்சு அது நம்ம அரசாங்கத்தில் அதுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்கு. ஆமாம், ஒரு இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணம் வருதுனாலே அது கண்டிப்பாக கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட்டு கொடுக்கணும். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பெயர் இவ்வளோ காணிக்க வந்தது அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் சப்மிட் பண்ணோம், இயர்லி ஒன்ஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டும். ஆமாம், வந்து உனக்கு முழு அக்கௌண்ட் இப்போ அந்த அட்ரஸ் கொடு, அப்போ ஒவ்வொரு ஆளுடைய முழு அட்ரஸ்ஸு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கவர்மெண்ட் என்னென்ன கேட்குறோம் ட்ரஸ்ட் கொடுக்குறோம். அது கரெக்டாக வச்சிருக்கிறதுனாலையும் நம்ம வந்து இது வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது இயேசுக்கு சொந்தம், இது மோகன்லாஸுக்கு சொந்தம் கிடையாது, அவருடைய குடும்பத்துக்கு சொந்தம் கிடையாது, எல்லா இதுக்குடைய அந்த சொத்துக்கள் அந்த வாகனங்கள் எல்லாம் இயேசுக்கு சொந்தம். அதனால் எனக்கு
பயம் இல்லாத ஒரு தொட முடியாது. எந்த கவர்மெண்ட் இதை தொட, ஏன்னா ஆண்டவர் தொட்டு இருக்க முடியாது. அவனுடைய லைஃப் முடிஞ்சிடும். இது கர்த்தருக்கு சொந்தம் இல்ல. ஆமா, இதை தொட முடியுமா? எனக்கு சொந்தம்னா தொட்டு பார்க்கலாம். நிச்சயமா கர்த்தருக்கு சொந்தமானதை இல்லை, இது நல்ல பாயிண்ட். இது கர்த்தரிடத்துல அர்ப்பணிச்சுட்டா அந்த கவலை, அதை பாதுகாக்க அவர்கிட்ட பாரமே இல்லை. வந்து எடுத்துருவானோ போயிடுவானோ, அவன் எடுத்து பார்க்கட்டுமே. கர்த்தருக்கு கையில இருந்து எடுத்து தர முடியுமா? அப்படி இது அவருக்கு சொந்தம் இல்லை. இப்போ எனக்குன்னு நான் வச்சிருந்தா எடுத்துருவானே பயப்படலாம். நம்ம பயப்பட தேவை. அர்ப்பணிக்கப்படாத ஊழியங்கள் தான் பயத்தில் இருக்கணும். பயத்தில் அர்ப்பணிச்சுட்டா அதனுடைய பொறுப்பெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கிறாரு. அதே சமயத்தில் ஊழியத்துக்கு வந்து இடங்கள் வந்தது. ஒன்று சொல்ல என்னென்னா, சிலவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 25 வருஷம் இருக்கும், ஒரு ஐயா என்னை தேடி வந்தாங்க. 4 மாடிக்கு வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு 7000 பண்ணையில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, அது வந்து ஆண்டவர் வந்து இப்போ என்கிட்ட பேசிட்டாரு, நீ அதை வந்து ஊழியத்து கொடுத்துருன்னு சொல்லி. அப்போ நான் விசாரித்தேன், இது எந்த ஊழியத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நீ விசாரித்த போது பலர் வந்து உங்களை சொன்னாங்க, நீங்கள் இந்த பகுதியில் நல்லா ஊழியெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நான் ஜெபிக்கும் போது எனக்கு சரி உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நடத்துதல், அதனால வந்தேன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் இருக்கிற 4 மாவடி, அது சரி, நீங்கள் 7000 பண்ணு பகுதியில் எவ்வளோ ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, அதில் ஒரு சபைக்கு யாருக்கும் கொடுக்கலாம்லன்னு பேசினேன். அவர் சொன்னார், இல்லை நான் விசாரிச்சுட்டு எனக்கு ஆண்டோடைய நடத்துதல் இந்த ஊழியத்தை கொடுக்கணுன்றதான், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னாங்க. எனக்கு முன்ன ரொம்ப பழக்கமும் கிடையாது. அப்போ என்னடா அது சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அது பெரிய தேட்டர். அந்த காலத்தில் சினிமா பெருசாக இருக்கும்ல, 1000 பேர் 1000 உட்கார்ற மாதிரி பெரிய கேம்பஸ் வேறு, பல கோடி பேர், அவ்வளோ பெரிய இடம். அப்போ அப்படின்னு சரி கர்த்தர் சொன்னால் நீங்கள் செய்யுங்கன்னு சரின்னு இது ஏசுடிகா ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த இடம் வந்துட்டு நான் போய் பார்த்தேன், பெரிய சினிமா அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் திறப்பு மாதத்தில் ஒரு நாள் ஜெபம் நடத்தணும். அந்த பகுதி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு திறப்பு ஜெபம் நடத்தி அந்த பில்டிங்கெல்லாம் புதுசாக செலவு பண்ணி கர்த்தர் போது கேம்பஸை ஒப்பு கொடுத்து நடத்திடும். அப்போ மாதத்தில் ஒரு நாள் போய் ஒரு ஜெபம் நடத்துகிறோம், அவ்வளோதான். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆண்டவர் இது ஏன்ட்ட தந்தீங்க? ஏதோ மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜெபம் நடத்துகிறோம், மற்ற நாள் சும்மா இவ்வளோ பெரிய இடம் உம்முடைய இது உமக்கு சொந்தமாயிட்டு, அது எப்படி வேஸ்ட்டாக வைக்கிறது? நான் என்ன செய்யணும்? இதை எதுக்கு ஏன்ட்ட கொடுத்தீங்க? நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க? அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இடம் வந்துட்டு சொத்து தண்டாரு மகிழ்ச்சியெல்லாம் வரல, பாரமாயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், அந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்ல தரிசனத்தோடு கிராமங்களுக்கு சுவிசேஷர் ஊழியக்காரர் இருக்காரு, அந்த ஊழியக்காரனை பாரு, அவனுக்கு அந்த இடம் தேவை, அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அந்த ஊழியக்காரர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க சின்சியராக ஊழியம் செய்கிறவங்க, தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவங்க, உண்மையாக காணிக்கை பணத்தையில் கை வைக்காமல் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, நல்ல கிராம சுவிசேஷ அறிவித்து ஆண்டவரை பற்றி தெரியாத மக்கள் மத்தியில் சர்ச்சு கட்டுறாங்க. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் தான் அந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, அதனால் நான் எழுதி தந்துடுறேன் உங்கள் ஊழியத்துக்குன்னு சொல்லி அதை நான் எழுதி கொடுத்து இப்போ அவங்க நல்ல ஊழியம் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, ஜெபம் நடத்துகிறாங்க, உபவாச ஜெபம் கேம்பை நடத்துகிறாங்க. இந்த மாவட்டம் முழுதும் நல்ல ஊழியம். எங்கிட்ட வச்சுருந்தா மாதத்தில் ஒரு கூட்டம் நடக்கும், அதுக்கு ஒரு மற்ற நாள் சும்மா இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், இதை ஏன் எனக்கு தந்துருக்குறீங்க? சும்மா வைக்கிறதுக்குன்னு ஒன்று ஆண்டவர் தரவே மாட்டேன், அவருக்காக பயன்படுத்தப்படணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் கர்த்தர் கைட் பண்ணும். இதே ஆண்டவர் சோதிப்பார். ஆமாம், சொத்தை கொடுத்துட்டோம், என்ன செய்கிறான் அப்படின்னு பார்ப்பார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படாத ஒன்று வைக்கூடாது. கண்டிப்பாக சில இடம் ஆண்டவர் நமக்கு தருவார், நான் பார்த்துருக்கேன், இந்த இடம் வேணும் வாங்க இன்னொரு வாங்கிட்டு சும்மா இந்த பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணணும், இது எதுக்கு வாங்க சொன்னீங்க, இதில் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் அமைதியாகவே இருப்பார். சரி, ஆனால் ஒரு டைம் வரும்போது தான் இப்போ செய்ய இதுக்கு தான் நான் வாங்க சொன்னேன் அப்படி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மலைப்பகுதி இருக்குது, அங்கே ஒரு பிரதர் போய், பிரதர் இங்கே நீங்கள் ஒரு ரெட்ரீட் சென்டர் கேட்டுங்க, உங்களுக்கு இடம் வந்து நான் உங்களுக்காக வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்கன்னு அவர் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. அது ஒரு மலைப்பகுதி, அது திருப்பத்தூர் பக்கத்தில் மலைப்பகுதி. நான் பார்த்தா நல்ல இடம் தான் ரெட்ரீட் சென்டர் கட்டுறதுக்கு. அவன் சொல்லிவிட்டு அப்புறம் கொடுத்துட்டாரு. நான் ஜெபிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே ஆண்டு சொல்லலை. கர்த்தர் சொல்லாத ஒன்று எப்படி செய்கிறாரு? அது சரி, இடம் தந்துட்டாங்கன்றக்கா ஏதாவது செய்ய முடியாதுல்ல. அதனால் நான் எது கொடுத்தீங்க, இதை தந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் சில வருஷமாகவே ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அமைதியாக இருந்தார்.
கடைசியில் ஒரு நாள் பார்த்து, ஆண்டவரே நீங்கள் அது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சும்மாவே இருக்கிறேன், அதனால் அதை சேல் பண்ணி இன்னொரு ஊழியத்துக்கு பயன்படுத்திடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டு ஜெபிக்கிறேன்னா, இதை சேல் பண்ணிவிட்டு அதை வச்சு இன்னொரு ஊழியத்துக்கு பயன்படுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஊழியத்துலேருந்து வந்தாங்க. இந்த இடம் நீங்கள் சேல் பண்ண போகிறத கேள்விப்பட்டோம். ஆமாம், அது எப்படி தெரியும்? எங்களுக்கு கேள்விப்பட்டேன், யாரும் சொல்லியிருக்காங்க. சரி. அப்போ வந்து எங்களுக்கு அந்த இடம் தேவை இருக்குது, நாங்கள் ஒரு சென்டர் உருவாக்க போகிறோம், ப்ரைஸ் சென்டர் மாதிரி, அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கொள்கிறோம் அப்படின்னு விலை கொடுத்து வாங்குறதுக்கு வந்தாங்க. என்ன விலை சொல்கிறீங்களோ நாங்கள் வாங்கிக்கொள்கிறோன்னு. அது எனக்கு நான் விலை கொடுத்தா வாங்கினேன். அதானே இலவசமாக பெற்றிருக்கேன், இலவசமாக கொடுங்க. நான் அப்புறம் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு அந்த இடம் கத்தருக்குரியது, கத்தர் எங்களுக்கு கொடுத்தார், எங்களுக்கு பயன்பட ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்காக கத்தர் எங்கிட்ட தந்திருக்காரு. கண்டிப்பாக. அதனால் இப்போ நீங்கள் அதை பயன்படுத்துங்க, சும்மா இருக்கிற இடத்த சும்மாவே எழுதி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போது கத்தர்கிட்ட கேட்கணும், இந்த இடம் ஏன் தர்றீங்க, இந்த இடத்த வச்சு நான் என்ன பண்ணணும், இதில் என்ன செய்யணும், அப்போ கத்தர் கைட் பண்ணுவார். அது வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, ஒரு சின்ன ஒரு காரியம் கொடுத்தா கூட இதை வச்சு நான் என்ன செய்யணுங்கிற கேட்குறத ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு பழக்கமாக்கிட்டா, ஒரு பெரிய காரியம் வரும்போது கூட நம்முடைய மனம் வந்து தடுமாறாமல் கர்த்தர்கிட்ட கேட்போம், செய்ய சொன்னால் செய்வோம், கொடுக்க சொன்னால் கொடுத்துருவோம், அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வரும். அது வந்து எடுத்த உடனே வராது யாருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகணும். சின்ன பொருளில் இருந்து. சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஃபேமிலி, பிரதர் எங்களுக்கு சென்னை பக்கம் அவுட்டரில் இந்த ஆவடியை தாண்டி வந்து பக்கங்களில் பட்டாபுரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது அந்த இடம் எங்களுக்கு ஒரு வீட்டு மன மாதிரி ஒரு இத்தனை சென்ட் இருக்குது, அது உங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கணுன்னே நான் வழி நடத்தப்படுறேன், நாங்கள் இப்போ அங்கே போகிறது இல்லை, அங்கே செய்கிறது இல்லை, உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுன்னு. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஊழியத்துக்கு, நீங்கள் ஏதாவது கற்று சொல்லதை பண்ணுங்கன்னாங்க. அவங்க நான் போகும்போதெல்லாம் தொந்தரவு வந்து அதை எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் சொல்லுங்கன்னு. எங்களுக்கு வேறு யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. நான் அதை வச்சு ஜெபம் பண்ணேன், என்ன ஆண்டவரே அவங்க நமக்கு தரேன்றாங்க, இதை நம்ம அங்கே வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ அதுக்கு யாருக்கு பிரயோஜனமோ அவங்ககிட்ட இருந்தால் அதை பிரயோஜனப்படுத்துவாங்க, சும்மா கிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண போது அங்கே ஊழியம் செய்கிற நல்ல ஒரு ஊழியக்கார தம்பி எனக்கு தெரியும். அந்த பகுதியில் ஊழியம் செய்கிற சின்சியரா. ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன செய்ய போறேன்னா, ஒரு சர்ச்சுக்கிட்ட இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு இடம் கிடைச்சா சர்ச்சுக்கிட்ட செய்யலான்னு, இப்போ வாடகை இடத்துல செய்கிறான்னு, இந்த ஒரு இடம் இருக்குதுயா உங்கள் பேருக்கு எழுதி நடத்துறீங்களா, சரி என்னன்னு சொல்லி அந்த ஃபேமிலிகிட்ட பேசினேன். நாங்கள் பேர் கொடுத்தா இயேசுடிக்கா கொடுத்தேன்னு நீங்கள் சொல்லிடலாம், ஆனால் பயன்படாமல் சும்மா கிடக்கும். சரி, கர்த்தருடைய சொத்து சும்மா இருக்கக்கூடாது, அதை நீங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்காரு, அவருக்கு எழுதி கொடுங்க, நான் சொல்கிறேன் அவன் நல்லா பயன்படுத்துவான்னு சொல்லி அவங்க பேருக்கு எழுதி கொடுத்தாங்க. இப்போ நல்ல ஊழியம் நடக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து சொத்து முக்கியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் நடக்கணும், அங்கே தேவ சித்தம் நிறைவேறணும், கர்த்தருடைய ஊழியம் நடக்கணும். அப்போ இந்த சிந்தை நமக்குள்ளே வந்துட்டாலே நம்ம சேஃப். இந்த கடைசி கால எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த சிந்தை உள்ள ஜனங்கள் எழும்பினால்தான் இதை வந்து அவங்க தக்க வைக்க முடியும், அந்த எழுப்புதலும் நிற்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாமல் தலகால் புரியாமல் நம்ம வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா ஊழியமே கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். ஊழியத்தோட அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது அந்த எழுப்புதல் அப்படிங்கிறது. அதனால் இது ஒரு நல்ல சில முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில காரியங்கள் இது. அதனால் அதாவது காணிக்க நமக்கு தேவை இருக்குது. ஆமாம், எந்த ஊழியத்துக்கு பணம் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு கைப்பறி செடிக்கணுமா பணம் வேணும், அப்போ சுவிசேஷ அறிவிக்க போகணுமா, ஒரு வாகனம் வாங்கணுமா, பணம் நிச்சயமா அது ஆண்டவர் தருகிறார். ஆனால் நம்முடைய இருதயம் அது மேலே போயிடக்கூடாது, பணத்து மேலேயோ பணம் கொடுக்குற ஆட்கள் மேலேயோ. இது ஆண்டவர் கண்டிப்பாக கண்டிப்பாக காணிக்கை கொடுக்க நான் பலரை பயன்படுத்துவேன், ஆனால் அந்த ஆட்களை சார்ந்து வாழாத, இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் ஊழியம் வந்து அவங்க விரும்புகிற மாதிரி போயிடும், அதை செய்யுங்கண்ணே இது செய்யுங்கண்ணேன்னு சொல்லி சட்டம் அப்படி போயிடும். ஏன்னா இந்த சத்திய தொலைக்காட்சி ஆரம்பிக்க சொன்னபோது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஆண்டவர்? சரி, ஆண்டவருக்கு ஒரு கிறிஸ்தவ சேனல் ஆரம்பிக்க சொன்னால் ஓகே, ஆமாம், நீங்கள் பொதுவான ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்க சொல்கிறீங்க, அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், எழுப்புதல் காலத்தில் எனக்கு வேணும் ஒரு சேனல் நான் பயன்படுத்துறதுக்கு, அதை நீ ஆரம்பித்து பொறுப்பானவட்டு கொடுத்துரு, அவங்க நடத்துவாங்க, அதை செய்ய அப்படின்னு.
அப்போ அதுக்காக எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதா, முதல்ல பிரயாசப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பீப்புளை கூப்பிட்டு இதை பேசின போது நிறைய பேர் முன் வந்தாங்க. அதில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக சேர்ந்து செய்கிறதுக்கு நிறைய சிலர் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு பிரதர் இதெல்லாம், நீங்கள் வந்து இயேசு பிடிக்கிற சேனல் ஆரம்பிங்க, உங்கள் மெசேஜ் எல்லாம் போடுங்க, அது நிறையா இருக்குல்ல கிறிஸ்தவ சேனல், எதுக்கு இந்த நியூஸ் சேனல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வந்து பேசினாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு வசதி படைத்த பிஸ்னஸ் மேன் சொன்னாங்க, பிரதர் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு, நீங்கள் வந்து இயேசு பிடிக்கிற சேனல் ஆரம்பிங்க, நான் வந்து 3 கோடி ரூபா தரேன். அப்போ வந்து 3 கோடி ரூபா இருந்தால் தான் ஒரு சேனல் ஆரம்பிக்க முடியும். ஒரு 15-18 வருஷம் முன்னால் அது கேட்பாங்க, நான் தர்றேன் உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க, நல்ல உங்கள் செய்தி இருக்குது, பல லாங்குவேஜிலுக்கு போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் 3 கோடி ரூபா தர்றதுக்காக நான் ஒரு ஊழியம் ஆரம்பிக்க முடியாது, நான் என்ன சொல்லணும் செய்யணும்னு அவர் சொல்லணும். அவர் சொல்லிட்டா அவருடைய தேவையெல்லாம் அவர் பார்த்துக்குவார் நிச்சயமா. அதனால் வந்து நீங்கள் பணம் தர்றதுக்கான ஒரு ஊழியம் செய்ய முடியாது, சாரி கர்த்தர் சொல்லாத ஒன்றால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. என்னடா இது நம்ம பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அவர் வேணான்றாரு. அப்போ நீங்கள் பணத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும். பணத்தை வச்சு நம்ம ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தர் கொடுக்குற பிளான் வச்சு நம்முடைய அர்ப்பணிப்பை வச்சு தான் ஊழியம் செய்யும். அது மாதிரி கர்த்தர் ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு ஒரு சித்தம் வச்சுட்டா அதுக்கு ஏற்ற மனிதர்களை அவரே அனுப்பிடுறாரு. நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தட்டையும் போய் உன்னை விளக்கி சொல்லி அவங்ககிட்ட வந்து எதிர்பார்த்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, பணம் கொடுக்குறீங்களா, ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் வந்து எதை எழுப்புறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிடுறாரு அப்படிங்கிறது. அது நம்ம ஊழியத்தில் நம்ம நிறைய பார்க்குறேன். நான் இயேசு பிடிக்கிறார் ஊழியத்தில் இந்த ஊழியத்தை வந்து கர்த்தர் நம்பி கொடுக்குறதுக்கு பல காரியங்கள் இருக்குது, பல ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம வந்து நம்பி கொடுக்குறாரு. இது வந்து மணி பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னால் கேட்ட ஒரு கேள்வியில் வந்து என்னென்னா, பல பொறுப்புகளை கொடுக்குறாருல. நீ இந்த வேலையை செய்யணும், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு. அந்த கர்த்தர் வந்து என்னை நம்பி ஒரு வேலையை கொடுக்குற அந்த நம்பிக்கையை நான் கர்த்தரிடத்தில் பெறுறதுக்கு நான் விசேஷமாக என்ன செய்கிறேன், அல்லது எப்படி நம்ம இருந்தால் கர்த்தர் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுப்பார். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என் கையில் கொடுத்த ஊழியம் போட்ட மாதிரி என்னை எதனால் நம்புகிறாரு, எப்படி நம்பினால் நம்ம கையில் அடுத்தடுத்த திட்டங்களையும் காரியங்களையும் கொடுப்பாரு. அதுக்கு நம்ம ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறோம். நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஆரம்பத்தில் 4 மாவடி இந்த கிராமம் இதில் இந்த ஊழியங்கள் அப்போ பக்கத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி போயிட்டு இருந்தோம். எழுப்புதலுக்காக ஜெபித்தோம், ஜனங்கள் ரட்சிக்கப்படும். இது எழுப்புதல்னா நான் நினச்சது அது ஒன்று தான், ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படணும், அதை மட்டும்தான் வச்சு செய்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஆண்டவர் வந்து சில காரியம் பேசினார், பல தேசங்களுக்குள்ளே இந்த எழுப்புதல் போகணும். அப்போ அந்த தேசங்களுக்குள்ளே போய் முதல்ல ஜெபிக்கிற மக்களை எழுப்பு அப்படின்னு ஆண்டு ஜெபிக்கிற மக்கள் தேசத்தில் எழுப்புனாதான் அந்த தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். அந்த தேசத்தில் உள்ளவங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அதுக்கு போய் எழுப்பி ஜெபிக்க கற்றுக்கொடுன்னு பேசி தான் சிங்கப்பூர், மலேசியா இது போன்ற தேசங்களை போக ஆரம்பித்தோம். அமெரிக்கா தேசத்தில் 26 வருஷம் போய் ஜெபம் நடத்திருக்கிறோம். அப்போ ஆண்டு சொன்னால் நீ ஜெபிச்சால் மட்டும் போறாரு, அந்த தேசத்தில் உள்ளவங்க அந்த நாட்டுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அதே மாதிரி சிங்கப்பூர் மினிஸ்ட்ரி கூட 80ஸ்லேருந்தே நீங்கள் போகிறீங்க. ஆமாம், 80லேருந்து போகிறோம். அங்கேருந்து போனோம். 3 நாள் உபாஸ் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம்லாம் வச்சு அந்த தேசம் எழுப்பலை பற்றி சொல்லி ஜெபிக்க வச்சு இப்படி பல தேசங்களுக்கு கத்தர் கொண்டு போய் மெயினாக இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கிற மக்கள் எழுமணும், அவங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ அதில் ப்ரேயர் வாக் செய்கிறது இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுத்த வசனத்தின்படி எழுப்பினோம். இப்படி போகும்போது ஆண்டவர் வந்து ஒரு தேசத்தை பற்றி சொன்னால் அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு கற்றுடு. ஆண்டவர் வந்து முதல்ல இந்த தேசத்து போ, இதை செய்யும்பார். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் பிளான் கேட்கணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும். 3 நாள் உபாச ஜெபம் வை அப்படின்னா 3 நாள் என்ன பண்ணணும், 3 நாள் எதுக்கு ஜெபிக்கணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து பிளான் தருவார். என்னென்ன காரியத்தை மக்களுக்கு சொல்லணும், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். அப்போ நம்மளா பிளான் போடக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ அதையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. முதல்ல ஆண்டவர் வந்து இந்த வேலையை செய்யன்னு சொல்லிடுவார். சொன்ன பிறகு இவன் ஏன்கிட்ட வரானா, இவன் மூளை அறிவில் செய்யறானே அதை பார்ப்பார் ஆண்டவர். இப்போ
இப்போ மோசைக்கிட்ட ஆசரிப்பு கூடாத கேட்டேன்னு இது எப்படி கேட்டணும்? அப்போ நீளம் அகலம் என்ன எல்லாம் ஆண்டவர் பிளான் கொடுக்குறாங்கல்ல. கண்டிப்பா இதே மாதிரி ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அனுப்பினாலும் ஒரு தேசத்துக்கு அனுப்பினாலும் அங்கே போய் நான் என்ன செய்யணும், எதுக்காக ஜெபிக்கணும், அது என்ன மாதிரி ஜெபத்தை எதிர்பார்க்குறீங்க, அப்போ என்னென்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது ஆண்டவர் வந்து அப்படியே பிளான் தருவார், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். அப்போ அந்த தேசத்தை பற்றி அறிந்து கொள்ள வைப்பார். சரி. அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன இன மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த தேசத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டு, சரி, சாத்தானுடைய கிரியைகள் என்ன, மக்களை எப்படி வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான், அந்த தேசத்தினுடைய பலவான் யாரு, இது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போதான் நம்ம அதுக்கு சரியா அந்த இது சாதிக்க முடியும். இதுதான் அந்த தேசத்தின் பலவான், இவன் தான் அந்த தேசத்தை வசப்படுத்தி வச்சிருக்கிறான், இன்னும் ஆவி கிரியை செய்து அதை டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, இதை கர்த்தர் வெளிப்படுத்துவோம். அப்போ இதெல்லாம் நம்ம சேகரித்து கொண்டு தான் அந்த ஜெபத்துக்குள்ளே போகணும். கர்த்தர் ஒரு திட்டம் கொடுத்தா அந்த கர்த்தரை சார்ந்து தான் அதை நிறைவேற்றணும். அது வந்து முதல் படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா. ஆமாம், ஏன்னா அவருக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அப்படி திட்டம் நம்ம பொதுவாக பார்த்தா இப்படி ஒரு கூட்டம் நடத்திடலாம், இப்படி ஒரு ஜெபம் நடத்திடலாம், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதை நம்ம அனுபவத்தை வச்சோ அது வேற யாரோ சொல்கிற ஆலோசனைகளை வச்சோ நம்ம செஞ்சுட்டாலும் தப்பாக போயிடும். அது ரொம்ப டேஞ்சர். ஆமாம். ஏன்னா ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகும்போது வாஷிங்டன் டிசியில் அப்போ நான் வழக்கமாக ஒரு ப்ரோக்ராம் 3 நாளுன்னா பாடல், ஆனால் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆண்டவர் வந்து ஒழுங்கு இல்லாமல் நடத்த சொல்ல மாட்டேன். பாட்டு, ஆராதனை, ஜெபம் சொல்லுவார்ல, அதெல்லாம் இருக்கும். ஒரு முறை நான் போயிருக்கேன், முந்தின நாள் போயிட்டோம். முந்தின நாள் பொதுவாக ஃபுல்லாக ப்ரேயரில் இருப்பேன் நான். நாளைக்கு ஜெபம் ஆரம்பிக்கணும்னா முந்தின நாள் உட்காந்து ஃபுல்லாக ஜெபத்தில் இருக்கிறேன். அந்த மேப்பை வச்சு அமெரிக்கா மேப்பெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த வீட்டார் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அமெரிக்கா மேப்பெல்லாம் வச்சு. அப்போ நான் ஜெபிக்கும்போது சொன்னாங்க, போன வருஷம் ப்ரோக்ராம்னே கொண்டு கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட இருக்கும். நான் அதை வச்சுட்டு ஜெபிக்கிறேன். ரெண்டு இந்த 3 நாள் உபவாசிப்பேன் என்னென்ன செய்யணுன்ட்டுன்னு. போன வருஷம் அந்த ப்ரோக்ராம் ஆண்டு சொன்னார், அது தூர வையின்ட்டார், அந்த ப்ரோக்ராமை தூர வை. அப்போ என்ன ஆண்டவரேன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்ககிட்ட வந்து அடுத்தது இது அடுத்தது இது இதுக்கு ஜெபிக்கணும், இதை சொல்லுவேன், நான் சொல்ல நீ செய்யணும். அது எனக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இல்லை, சில காரியங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. சிலது வந்து முதலையே ஃபுல் ப்ரோக்ராம் சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆபிரகாமை கர்த்தர் வந்து தகப்பன் வீட்டை விட்டு தாய் வீட்டை விட்டு போன்னு தான் சொன்னார், எங்கே போன்னு சொல்லலை. இவரும் கேட்கல. இப்போ நான் காலைல எந்திரிச்சிட்டேன், இப்போ நான் வந்து கிளம்பணும், நான் வீட்டை விட்டு வெளியே வந்து வலது பக்கம் வளையணுமா இடது பக்கம் வளையணுமா கூட தெரியாது. ஆனால் அவர் எந்த நம்பிக்கையில் அவர் கிளம்புனாருன்னு கேட்டால், நான் வந்து நடக்கும்போதே கர்த்தர் பேசுவார், என்னை நடக்கும்போதே என்னை நடத்துவார் அப்படிங்கிறதுல. அப்போ சில காரியங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீ போகும்போதே நான் பேசுவேன். ஆனால் போகும்போது நமக்கு பக்குன்னு இருக்கும். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, அடுத்து அதனுடைய திட்டம் தெரியாது, முழுசாக தெரியாது, செய்ய சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி தான். சில டைமில் முன்னால் என்னென்ன ஜெபம் பண்ணோம் அப்படி போட்டு அந்த முறை ஆண்டு சொல்ல 3 நாள் வேறு ஆண்டு சொல்கிறார், நோ ப்ரோக்ராம், நோ ரைட்டிங், எல்லாத்தையும் ஒதுக்கி வை சொல்லி. அவங்க பாடிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் வந்து அடுத்து ஜெபம் அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். அப்போ வந்து எல்லாம் கேட்குறேன்னா, ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் ஆயத்தப்படுத்தணும்ல, விளக்கமாக சொல்ல, அதெல்லாம் அது எனக்கு தெரியாது. கர்த்தர் வந்து சொல்ல நம்ம செய்வோம். அதனால் எந்த நேரம் எதுக்கு ஜெபிக்க சொல்லுவாரோ அதுக்கு ஜெபம் பண்ணுவோம். யாரை சொல்கிறாரோ நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நடந்தது. அது வித்தியாசமாக இருந்தது. அப்போ அப்படியே ஆண்டவர் நடத்துவார். அப்போ எப்போவுமே நம்முடைய கண்கள் அவர் மேலே பதிந்திருக்கணும். எல்லாமே வழக்கத்தின்படியான ப்ரோக்ராம், வழக்கத்தின்படியான இதை நம்ம செய்யக்கூடாது. ஆமாம். அப்போ இந்த இதை விட்டு வெளியே வந்துட்டா தான் இந்த கடைசி கால எழுப்புதெல்லாம் நிறைய பார்க்க முடியும். ஆமாம். நான் அதனால தான் கேட்டேன். இல்லை, பொதுவாக வந்து இப்போ நீங்கள் நடத்தின பல கூட்டங்கள் எல்லாமே நல்லா இருந்தால் கூட இந்த கூட்டம் நிச்சயமாக வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாக இறங்குறதையும் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக அதில் அந்த கிரியை நடந்திருக்கும். அவர் சொல்ல செய்யும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ நீ இதை பேசு, இப்போ நீ அதை பேசு அப்படின்னு. இப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போதும் அப்படி தான். இப்போ எங்களுக்கு வந்து இந்த தீர்க்க தரிசன வரங்கள் கொடுத்து அதில் பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வேறு தெரியும் நமக்கு. எந்த ஒரு இதுவும் மேடையில் போனாலும் அப்படி தெரியும், சிலது சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஊழியத்தை செய்யும்போது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது முன்னால் நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்து என்ன செய்யணும் முதல்ல சொல்லுங்கன்னு வேற கேட்பாங்க. நம்ம எல்லாம் வேறு மாதிரி நம்மளை கூப்பிட்றவங்களோ அல்லது மீட்டிங் நடத்துகிறவங்களோ அவங்க ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே போயிருக்கும்போது இவர் வேற ஒன்று சொல்லுவார்.
இதை சொல்லு அப்படிம்பாரு. நாம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆமாம், ஆண்டவர் வேற. ஆமாம். அப்போ அந்த கூட்டம் நடக்கும்போதே திடீர்னு இப்போ நீ பிரசங்கம் பண்ணது போது நிறுத்து அப்படின்னா அங்கே கேட்குறவங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிறவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதை காட்டு, நான் என்ன காட்டுறனோ பேசும்பார். அந்த கூட்டம் மாதிரி நான் இதனால தான் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துடைய போக்கை அறியாதவங்க நடுவில் அதிகமாக போக மாட்டேன் நான். ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டம். நம்ம கஷ்டம். இப்போ நம்ம இயேசு உடுக்கிறார் ஊழியத்தோட ஊழியம் செய்யும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க. கர்த்தர் தான் வந்து பேசுவார், நடத்துகிறாரு. அப்போ எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம், அது இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்களுமே ஊழியத்தில் வரும்போது நீங்கள் உங்களுடைய நேரம் இது, ஆனால் எப்போ முடிக்கணுங்கிறது கர்த்தர் என்ன பண்ணுறாரோ அது மாதிரி பண்ணுங்க பிரதர்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறனால தான் நம்ம செய்ய முடியுது. அப்போ சில நேரத்தில் வந்து முதல்லையே கர்த்தர் பேச ஆரம்பித்து அப்புறம் நம்ம பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதில் வந்து முதல்ல வந்து நம்ம பாதி பண்ணிகிட்டு இருக்கும்போதே போதும் ஸ்டாப் பண்ணு, இப்போ வந்து நான் என்ன காட்டுறனோ அதை பேசு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடத்துறது இருக்கும். அப்போ அது உள்ளே போகும்போது ஆனால் கர்த்தர் சொல்கிற மாதிரி அந்தந்த நேரத்தில் அந்த முடிவுகள் எடுத்து ஸ்பாட்லேயே நம்ம பண்ணும்போது அந்த பிரசனம் வந்து மகிமையாகவும் ரொம்ப பிரத்யட்சமாக இறங்குறது தெரியும் நமக்கு. நான் இதுதான் ஒரு முறை பாஸ்டர்ஸ் மாதிரி மீட்டிங்கில் பேசும்போது சும்மா கேட்டேன் தமாசா, நான் உங்களில் ஒருத்தனை பேசுகிற குறை சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஆறாம் நடத்துகிறீங்கல்ல, ஆரம்ப ஜெபம், ஆமாம், பாட்டு, காணிக்கை, அப்புறம் வந்து ஒரு மெசேஜ், இல்லை இந்த ப்ரோக்ராம், இது எங்கே பைபிளில் இருக்குதுன்னு கேட்டேன். சரி, ஒரு சர்ச்சை ஆராதனை இப்படி தான் நடத்தண்ணி பைபிள் எங்கேயாவது இருக்குதா? அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யாரோ ஒருத்தர் ஒழுங்கு தப்பு இல்லை, ஒரு ஆராதனை ஒழுங்கு இருக்கணும். அவளே சொல்ல எல்லாம் ஒழுங்கு கிரம செய்யணும், ஒழுங்கு இல்லாமல் இஷ்டப்படி செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஒழுங்கு யார்கிட்ட கற்றுக்கொண்டோம்? பைபிளில் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்பற்றினாங்க, இது நல்லா இருக்குன்னு அந்த பேட்டர்னை பயன்படுத்தி தான் இன்றைக்கி எல்லா சபையிலும் ஆராதனை பண்ணுறாங்க. ஒரு மெயின்லைன் சர்ச்சில் ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது வித்தியாசம். ஆனால் அதே ஒழுங்கு தான், ஆரம்ப ஜெபம், பாட்டு, ஒர்ஷிப்பு, பிரசங்கம், காணிக்க, ஆசீர்வாதம் முடிஞ்சிரு. ஆனால் இதுதானே எல்லாரும் பின்பற்றுறோம். ஆமாம், இது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். எல்லாம் யோசிக்கிறேன், சிரிக்கிறாங்க. நான் சொன்ன குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம யோசிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே எப்படி இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் ஆராதனை வித்தியாசம் மாறும். இனிமே கடைசி காலம் எழுப்புதல் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் வரும். ஆமாம், ஆராதனை வந்து மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ ஜனங்க என்ன இப்போ தான் பாட்டு பாடுவாங்க, இப்போ தான் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த செய்தி நேரத்துக்கு போயிட்டு காணிக்கை போட்டு ஒன்று எடுத்த நேரத்தில் போயிடலாம். ஆனால் முன்னாலே எல்லாமே முடிச்சிடும், ஆசீர்வாதம் எல்லாம். அந்த மாதிரி நடத்துவார் ஆண்டவர். ஏன்னா திறப்பின் வாசியத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு 1 hour ஒரு ஒழுங்கு வச்சுருக்கோம். பாட்டு, அப்புறம் 1 hour தேசத்துக்கு ஜெபம், அப்புறம் சாட்சி, அப்புறம் கடைசியில் செய்தி, கடைசியில் தான் ஹீலிங் ப்ரேயர்லாம். அப்போ ஒரு முறை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலாம் அண்டரை திறப்பின் வாசல் ஜெபம், அதுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு காத்திருந்து என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்லணும், என்ன செய்தி, எப்போ ஜெபிக்கணும், ஒன்றுக்கு நான் ஜெபம் பண்ணேன். அப்படி கேட்பேன் நான். அப்படி கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு எடுத்த உடனே ஹீலிங் ப்ரேயர்ன்ற. அது என்ன ஒரு கடைசியில் தானே வைப்போம். முதல்ல தேசத்தை நான் சொல்கிறபடி முதல்ல டெலிவரன்ஸ் ஹீலிங் ப்ரேயர் வை. கண்டிப்பாக எடுத்த உடனே பாட்டு முடிஞ்சோடனே இந்த ஜெபம் நடக்குது. ஏன்னா நிறைய பேரை பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அவங்க விடுதலை ஆகி ஜெபிச்சாதான் தேசத்தை சொல்கிற வார்த்தையை கூட கவனிப்பாங்க. ஆமாம், அவன் வரும். அவனு சரி ஆண்டவர் என்ன அன்னைக்கு பிகினிங்லேயே கர்த்தருடைய பலத்த வல்லமை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே நிறைய டெலிவரி, பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, சுகம் உண்டாகுது, பெரிய டெலிவரன்ஸ். அது 1 மணி நேரம். அப்போ இப்போ வந்து தேசத்துக்கு தான் ஜெயிப்பாங்க, கடைசியில் தான் சுகத்துக்கு ஜெயிப்பான்னு பிந்தி வந்தவங்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. கண்டிப்பாக இப்போ டெலிவரன்ஸ் ஆகி திருப்பி தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்து அந்த ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். ஆமாம். அப்போ ஆண்டோடைய கைடன்ஸ் பிரகாரம் நம்ம இது வழக்கமாக செய்கிறதுன்றதை நம்ம செய்யக்கூடாது. ஆமாம், வழக்கமாக செய்கிறது கூட கர்த்தரிடத்தில் கேட்டு இப்படி தான் செய்யணுமான்னு ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு ஆராதனையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாலே பெரிய இன்னும் கடைசி காலம் எழுப்புதல் காலம் அப்படி தான் இல்லை, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன செய்கிறோம்னா சேஃபுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். கர்த்தரதில் எனி டைம் என்ன மாற்றம் சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கணும். இல்லை நாங்கள் பண்ணிட்டோம், அதை செஞ்சு தான் முடிக்கணும்னு அதை அப்படி தொங்கினோம்னா அப்போ தான் கர்த்தருடைய இது வந்து விளைகிறோம். அப்போ அதே மாதிரி வசனத்தில் சொல்லுது, காற்றானது இன்ன இடத்துலேருந்து புறப்பட்டு இன்ன இடத்தை நோக்கி போகும்னு யாருக்கும் தெரியாது. அது இஷ்டப்பட்ட இடத்துக்கு வந்து கர்த்தருக்கு இஷ்டமான இடத்துல வீசும்.
என் ஊழியக்காரனும் அப்படி இருக்கிறான்னு சொல்கிறார். ம். அப்போ இவனை வந்து நம்ம நிதானிக்க முடியாது. இப்போ நம்ம போகும்போது கர்த்தர் எப்படி இன்னைக்கு பயன்படுத்த போகிறாரு, என்ன செய்ய வைக்க போகிறாருங்கிறத நிதானிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய கரத்தில் முழுசாக ஒப்பு கொடுத்தவங்கள தான் அவர் தான் விருப்பப்படி செய்வார். சிலர்கிட்ட சொன்னால் கூட வழக்கத்தின்படி இதை நாங்கள் செய்யணுமேனு அதில் நிற்பாங்க. ஆமாம் ஆமாம். என்ன சில சமயத்தில் நம்ம வந்து வழக்கமாக இப்போ திறப்பின் வாசல் நடத்துகிறோம். இப்போ திடீர்னு ஒரு மாதம் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதம் வந்து இப்போ பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலான்னு சொன்னால் நம்ம நிறுத்துறதுக்கு தயாராக இருக்கோம், ரெடியாக இருக்கும். ஆனால் நாங்கள் இத்தனை வருஷம் 25 வருஷமாக அல்லது 30 வருஷமாக நடத்துகிறோமே, அப்படி இல்லாட்டினா ஜனங்கள் சோர்ந்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சு நம்ம அதை பிடிச்சோம்னா தான் அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடும். இதில் மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்கன்னு நியூஸ் எனக்கும் வரும் நிறைய. ஆமாம். நான் சொன்னேன், மக்களை பிரியப்படுத்துறதுக்கு ஊழியம் இல்லை, கண்டிப்பாக ஊழியம் கர்த்தரை பிரியப்படுத்த, அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் ஊழியம். கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் பிரியப்படுறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது. மக்கள் விரும்புவாங்க சில காரியம், நம்ம அதை செய்கிறதுக்கெல்லாம் ஊழியம். அதனால் கவனம் செலுத்துறதுல ஆண்டவர் கவனமாக வச்சிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ நடுப்பட்ட காலங்களில் கர்த்தர் வந்து சபைகளையோ ஊழியர்களையோ பயன்படுத்துகிற விதத்துக்கும் இந்த கடைசி காலத்தில் என்னென்னா தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சு எனி டைம் எங்கே வேணாலும் அவங்கள பயன்படுத்துகிற மாதிரி அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புவார். ஒரு பிலிப்பு வந்து ஊழியம் செய்கிறாரு, திரளான ஜனங்கள் வந்து அதில் சுகமாகறாங்க, பிசாசுகள் துரத்தப்படு. கர்த்தர் அவரை நிறுத்திட்டு, அந்த இடத்துல ஊழியம் பாதி நடந்துகிட்டு இருக்கு, நிறுத்திட்டு கந்தாகே மந்திரியுடைய வனாந்திரத்துக்கு போங்கிறாரு. அப்போ அங்கே போனோடனே அந்த மந்திரியை சந்திங்கிறாரு. இப்போ இத்தனை ஆத்துமாக்களை விட்டு ஒரே ஒரு ஆத்துமா. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன யோசிப்போம், எங்கன்னா அங்கே அவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க, இந்த ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்தா அப்போ அவ்வளோ பேர் அங்கே ஏமாற்றம் அடைஞ்சோன்னா நம்ம லாஜிக் பேசியிருப்போம். இவர் அங்கே பேசுகிறாரு, பேசி முடிச்சோன்னா மறுபடியும் அந்த விட்ட இடத்துக்கு கொண்டாந்து சேர்க்கல, அவரை வேற இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போ எந்த இடத்துல நமக்கு ஊழியம் தேவை, என்ன பண்ணணுங்கிறது கர்த்தர் தான் அதை தீர்மானிக்கும். ஆவியானவர் தான் அது தீர்மானிக்கும். அப்போ ஆவியானவர் நடத்துகிற மாதிரி போகிற ஊழியர்களை தான் கர்த்தர் கடைசி கால எழுப்பவும் பயன்படுத்தவும் விரும்புகிறார் அப்படின்னு. அதான் தொடர்ந்து ஒரு நாட்டுக்கு போய் ஜெபம் நடத்தினா கூட நாங்கள் இந்த வருஷமும் போகணுமா ஆண்டவரே, அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு சொல்லணும். கண்டிப்பாக நம்ம இதில் வழக்கமாக இத்தனை வருஷம் செய்கிறோம், செஞ்சே ஆகணும், அப்படி இல்லை. அப்போ இந்த வருஷம் நான் போகணுமா, நான் எதுக்கு போகணும், அப்போ இந்த வருஷம் எதுக்கு போகணும், இந்த வருஷம் கொண்டு பண்ணி அப்போ அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பார். இந்த அதை நம்ம அறிந்து கொண்டு போனால் தான் அதில் ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு முன்னால் இருந்து மைண்ட் செட் என்னென்னா, சில காரியங்களை கொஞ்ச நாள் நடத்தி பாரம்பரிய மாதிரி ஆக்கிடுறாங்க, பாரம்பரிய மாதிரியே. அப்போ அவங்க வந்து இதை விட்டு வெளியே வரக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கர்த்தர் வந்து இனி தான் பயன்படுத்த போகிறவங்க எனி டைம் என்ன சொன்னாலும் தயாராக இருக்கணும். கூட்டத்தில் பேசினாலும் பேசணும், தனி நபருக்கு சொல்லனாலும் சொல்லணும், அது போய் நீ தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுனாலும் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் ஆகிட்டோம், பெரிய அளவில் கூட்டம், நான் எப்படி போய் ஆண்டவரே, அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. காற்றானது அவருக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிற மாதிரி என் ஊழியக்காரன் இருப்பாங்கிற மாதிரி அவர் சொல்கிற எதையும் செய்ய தயாராக இருந்தால் தான் இந்த கடைசி கால ஊழியத்தை, இந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்ய முடியுங்க. ஆமாம். அப்போ இந்த கடைசி கால ஊழியம், இந்த எழுப்புதல் ஊழியம், இந்த வருகைக்கு முன்னால் செய்ய வேண்டியது, இதான் ஒரு பெரிய பணி. அவர் இல்லாத அளவுக்கு செய்ய போகிறார். ஆமாம். அப்போ இதுக்கு ஒவ்வொருத்தருமே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கவனித்து அவர் சொல்கிறத நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதில் நம்ம வரக்கூடிய சோதனை சொன்ன மாதிரி புகழ், பணம், இது நிறைய வரும் இல்லை. இப்போ நான் வந்து ஒவ்வொரு முறை வெளிநாட்டு ஒழித்து போகும்போதும் நான் என்ன ஜெபம் பண்ணுவேன், ஒரு காலத்தில் என் மைண்டில் மைண்டு வந்துடக்கூடாது, எவ்வளோ காணிக்கை தருவாங்க, இந்த சிந்தை எனக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும். இப்போ சில சமயம் ஊழியத்தில் நம்ம தேவைகள் வரும்போது நம்ம மனுஷிகத்தில் இருக்கிறனால அந்த சிந்தை வரும். அப்போ இங்கே ஊழியத்து போனால் நமக்கு ஒரு காணிக்கை கிடைக்குமே அப்படின்னு. ஆனால் அந்த சிந்தையோடு போயிட்டாலே ஊழிய ஃபெயிலியர் ஆகிடும். சரி பிரசங்கெல்லாம் நடக்கும், எல்லாருக்கும் ஃபெயில். அப்போது நான் வந்து இங்கே புறப்பட முன்னாலே ஜெபம், எந்த விதத்துலையும் எனக்கு காணிக்கை கொத்த சிந்தனை வரக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் எதுக்கு என்னை கொண்டு போகிறீங்களோ அது ஒன்று தான் சிந்தனையில் இருக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதில் நம்ம ஆளுகை செய்கிறார். இதே மாதிரி இன்னும் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்க நினைக்கிறேன். ஊழியத்தில் வந்து மனிதர்களுடைய கட்டுப்பாடு சில ஊழியங்களுக்குள்ளே அப்படி வந்துடும். நம்ம வந்து ஊழியம் நல்லா ஆரம்பித்து நடத்திட்டு இருப்போம், ஒரு 10 பேர் உள்ளே சேருவாங்க, அப்புறம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஊழியம் போயிடும். அவங்க சொல்கிற இடத்துல நம்ம போகணும், அவங்க செய்ய சொல்கிறது செய்யணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டாந்துருவாங்க.
நிறையா ஊழியங்கள் அந்த மாதிரி போகிறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து மனிதருடைய கட்டுப்பாட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது இந்த ஊழியங்களோ அந்த மாதிரி காரியங்கள் இதுதான் வந்து துரைத்தனத்தின் ஆவி, கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பிரிட். அது வந்து எபேசியல்ல சொல்கிறார்ல, அர்பன்ல துரைத்தனத்தின் ஆவி. நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், அந்த ஊழியத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஈவன் ஜெபிக்க கூட மாட்டாங்க. ஆமாம். ஆனால் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு இதில் நான் ஒரு சபைக்கு போனேன். அது ஒரு பெரிய சபை. அந்த சபையில் ஒரு கமிட்டி இருக்குது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் என்னை பேச கூப்பிட்ருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னால். நான் போய் அங்கே வந்து கர்த்தர் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை சொன்னேன். அது அவங்க சபையில் இருக்கு போல் அந்த பிரச்சனை. அது அப்படியே ஒரு தீர்க்க தரிசன செய்தி மாதிரி வந்திருக்கு. அப்போ யாருமே இந்த மாதிரி வந்து எச்சரித்து கண்டித்து பேசுனதில்லை அப்படின்னு நான் வந்து ஓப்பனாக எனக்கு என்ன கர்த்தர் சொல்ல சொன்னாரோ சொல்லிட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் ஹார்ஷாகவும் இருந்துச்சு. அது முடித்த உடனே என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க காரில். அந்த சபையினுடைய 2 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, போதகர். சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் பின்னால் உட்காந்துருக்காங்க, நடுவில் நான் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த பாஸ்டர்ஸ் இவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து யாருமே பேசுனதில்லை ஐயா எங்கள் சபையில், எப்பவும் ஒரு மாதிரி பூசி முழுகுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொல்லியான்னு தெரியாத, நீங்கள் சொன்ன பிரச்சனை எங்கள் சபைக்குள்ளே இருக்குது, அதை அப்படியே வந்து முகத்தாட்சியம் இல்லாமல் நீங்கள் அடிச்சிங்க பேசுனீங்கன்னு. அப்போ நான் கேட்டேன், நம்ம சபை பாஸ்டர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஜோவியலாக பேசி வந்தாங்க, அவங்க இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டேன். அப்போ பின்னால் இருக்க கமிட்டி சேர்மேன், நாங்கள் சொல்ல விட்டா தானே சொன்னார். நாங்கள் சொல்ல விட்டா தானே அவர் பேசுவார் அப்படின்னு. அப்போ இது மாதிரி பல ஊழியங்களில் வந்து ஒரு குரூப் இருப்பாங்க, அவனுக்கு ஊழிய தரிசனம் இருக்காது, ஊழிய பாரம் இருக்காது. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளே வந்துடுவாங்க, வந்து இந்த ஊழியத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருவாங்க. இது என்ன மாதிரி சூழ்நிலையில் அப்படிலாம் உண்டாகுதுன்னு? இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், இது மாதிரி மிஷினரி ஊழியம், இதில் எல்லா ஊழியத்துக்குள்ளுமே சாத்தான் வந்து டார்கெட் பண்ணி நுழைகிற ஒரு விஷயம் இந்த துரைத்தனத்தின் ஆவி. சிலர் ஃபேமிலியை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ஒய்ஃப் மாறால ஊழியமே போய் பாதிக்கப்பட்டு சில அவங்க சொன்னாங்க, நிறைய சபைகளே இந்த மாதிரி. ஆமாம், இந்த பிஷப் பையன் ரொம்ப நல்லவங்க, சின்சியராக, ஆனால் இவங்க பாதிக்கப்பட்டக்கான ஒய்ஃபு, அவனுடைய மனைவியால் இந்த பிஷப்பையோட ஊழியமே பாதிக்கப்பட்டு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல ஊழியம் செய்கிறவங்க, அவனுடைய மனைவி வந்து சபையை கண்ட்ரோல் பண்ணுறதுனால சபை பாழாக போச்சு. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு மனைவிக்குள்ளேயோ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளேயோ பிசாசு வந்து யார் அதில் பணம் புகழ் அது மேலே எண்ணெய் உள்ளவங்கள வீட்டில் உள்ளவங்களுக்குள்ள நுழைஞ்சி அவங்கள பயன்படுத்துவான், அவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ இதுக்கு இல்லை கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் இடம் கொடுக்காம கவனமாக இருக்கணும், அது முக்கியம். அடுத்தது ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஆட்கள், அவங்கள வச்சு சார் நிறைய பேர் காணிக்க கொடுத்தோடனே நீங்கள் சொன்ன மாதிரி காணிக்க நிறைய கொடுக்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை செஞ்சானே, அப்போ நம்ம காணிக்க கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள ப்ளீஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டா அவங்க கண்ட்ரோல் வந்துடும். அது அந்த சாத்தான் வந்து தேவ திட்டத்தை குலைக்க, தேவ சித்தத்துக்கு மாறானதை செய்ய வைக்க இந்த மாதிரி மனிதர்களை பயன்படுத்த சில இதில் கமிட்டி. இப்போ நிறைய இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த பிஷப்பையோ போர்ட்டுகரையோ அல்லது வந்து பாஸ்டரையோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது அவங்க செய்யணும். அது வந்து ஒரு ஆவி, அவங்க பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் பிகினிங்லேருந்து கவனமாக இல்லாட்டா இன்னும் பாதிப்பு வந்துடும். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ என்னுடைய மனைவியெல்லாம் இருக்குங்களேன், அவங்க வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு இது. அப்போ நான் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு வர மனைவி இங்கே தான் இங்கே அதிகமாக இங்கே இருக்கிறதுனால சில தெரியும். அப்போ சில காரியம் வந்து இது மாதிரி நடக்குது உடனே ஆக்ஷன் எடுக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு. அப்போ வந்து நான் கேட்டுக்கொள்ளுவேன். அப்போ சரி நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஆண்டு சொல்கிறபடி செய்கிறேன்னு. முதல்ல அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அப்படி எதுனாலும் உடனே கரெக்ட் பண்ணணும், உடனே செய்யணும், அது அவருடைய சுபாவம், தப்பு கிடையாது. ஏன்னா ஊழியர்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும்லான்னு. ஆனால் ஊழியர்னா பல தரப்பட்டவங்க இருந்து செய்கிறாரு. அதில் ஒருத்தர் பலவீனமாக இருப்பாங்க, ஒருத்தர் குறைவாக இருப்பாங்க. அவங்களே நம்ம தட்டி கொடுத்து கொஞ்சமாக கொண்டு போகணும். இது எப்போ சரி பண்ணணுன்னு கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னா. அப்போ அப்படி அவசரப்பட முடியாது. நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் ஆனோடனே மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, என்ன வந்துட்டுன்னா, நம்ம சொன்னாலும் இவர் நம்ம சொன்னாலும் சொன்னது அப்படி செய்ய மாட்டார், ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றபடி தான் செய்வார். மனைவி புரிந்து கொண்டான்.
அதுக்கப்புறம் என் மனைவி பேசாமல் இருக்கிறதில்ல என்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா அவங்கள்ட்ட இது சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்க, ஆனால் இது இங்கெல்லாம் நடக்குது, இதை கவனித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இப்போ மனைவி எந்த நிலைமைக்கு வந்துட்டான்னா, என் மனைவியை என் ஒய்ஃப் ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் சொல்லி அதை அப்படியே செய்ய மாட்டார், நான் சொல்லதை கேட்டாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு தான் செய்வார் என்று அண்டர்ஸ்டாண்ட். இதை ஊழியக்காரர் வந்து நிலைநிறுத்தணும். ஓகே, அவங்க குடும்பத்தாரை யாரை உள்ள நுழைய இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்கணும். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், கவனிக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி தான் நான் செய்ய முடியுது. ஊழியம் கர்த்தருடையது, அவர் தான் எஜமான். அது பொதுவும் வந்து இது எதனால் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், நம்ம வந்து இன்னொரு இல்லாட்டா நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது நம்ம மைண்டில் எதுவும் வந்து விழுந்துருச்சுன்னா அது அப்போ தான் நம்ம மனுஷரை குறித்த ஒரு பயம் வரும். வந்துட்டு ஒருவேளை அவங்க போயிட்டா இந்த இடத்துல யார் செய்வா, இவங்க இல்லாட்டா செய்ய முடியாதுன்னு வரும்போது தான் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்க வேண்டி வரும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நான் ஊழியத்தை ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ வரைக்குமே வந்து கர்த்தர் கூட இருந்தால் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஊழியத்தை செய்ய முடியும். என்னை வந்து தனியாக தூக்கி போட்டால் கூட நம்ம வந்து நான் வந்து முளைச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கும். அப்போ அது மாதிரி வந்து அது இல்லை, ஒரு ஆள் மேலே இந்த ஊழியத்தை கட்டுறோம்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் நினைச்சால்தான் அந்த பிரச்சனை வந்துடும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை இவர் போனால் அதோட பெஸ்ட்டான ஆளை தான் கற்றுத்தேன். ஆமாம், நான் அதை பார்த்துருக்கேன். அதனால் ஆரம்பத்தில் நான் மாதிரி ஊழியத்தில் போனால் ரொம்ப அழுதுருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன், அந்த ஊரே என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் இருக்கிறேன் உனக்கு, நான் தான் உனக்கு துணையாக நிற்கணும், நான் உன் கூட இருக்கேன்ல, சரி, அதோட பெஸ்ட்டான ஆளை தான் கொண்டு வர்றாரு. கண்டிப்பாக ஒரு ஆள் போயிட்டாக்கி அதோட பெஸ்ட்டான ஆள் அப்படி தானே தவிர, அதனால் எந்த மனுஷனே சார்ந்து கொள்ளாத கர்த்தரை மட்டும் சார்ந்து நம்ம ஊழியம் செய்யணும். இந்த நிலைமைக்கு வந்துட்டா இந்த துறைத்தனத்தை நாவி நம்ம கண்ட்ரோல். கண்டிப்பாக அதுவே பயப்பட வேண்டாம், போய் ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது, இவனை வந்து மடக்க முடியாது, கீழ்படுத்த முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட், அவங்க பெரிய சர்ச்சு, அவங்க வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷர், யாருக்கும் நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஊழியம் செய்கிற தேவ மனுஷன், பெரிய சர்ச்சை வேறையா கமிட்டி இருக்கும் சிஎஸ் சர்ச்சுன்னா. அப்போ இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இந்த 40 நாட்களில் ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் வைப்பாங்க சர்ச்சில். இது சிஎஸ்சியில் ஒரு வளம். இந்த ஐயர்வாள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்டிகாசு பாஸ்டர்ஸ், பெண்டிகாசு அனுபவம் கூட்டு வந்து மீட்டிங், அந்நிய பாஷை பேசுகிற ஆளுங்களை வச்சு மீட்டிங் வச்சு, கமிட்டிக்கு பிடிக்கல. ஒரு நாள் கமிட்டி மீட்டிங் வச்சு ரெவரண்டை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஐயா நீங்கள் என்ன அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றீங்க, அவர் பெண்டிகாசு பாஸ்டர், அவர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இவங்களெல்லாம் எதுக்கு விட்றீங்கன்னு பேசுனாங்க. எல்லாம் கேட்டு எழும்பி எல்லாம் கமிட்டி பெரிய ஆட்கள் தான், எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் இருந்தாங்க. நான் வந்து இந்த சர்ச்சினுடைய மெய்ப்பன், ஐம் ஏ ஷெப்பர்டு, என்னுடைய ஆடுகளுக்கு யாரை வச்சு என்ன ஆகாரம் கொடுக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணி அதை செய்வேன், அது என்னுடைய வேலை. உங்கள் வேலை காணிக்க வருதா எண்ணுங்க, காணிக்க போடுங்க, நான் அதில் கணக்கு தடை இல்லை, நான் ஊழியம் எனக்கு அதான் காணும், நீங்கள் பணத்தை எண்ணுங்க, கணக்கு பண்ணுங்க, அது செய்யுங்க உங்கள் சபை, அதனால் இதில் தலையிடாதங்க. ஒரு வார்த்தை பேச யாரும் பேசலையே, அப்போ ஒரு ஊழியக்காரர் அப்படி பேசணும். ஆமாம், பேசிட்டா பயந்துருவாங்க. நீ எப்படி என்ன டிக்டேட் பண்ண முடியும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், சரி, நீ கமிட்டி, நீ பணம் எண்ணு, அதை பாரு, அதில் நான் தலையிடுறேன்னா, நான் வந்து இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது ஏன்ட்ட கத்தர்கான கேட்பார், அதுக்கு நான் தான் பொறுப்பு. பேசின உடனே எல்லாம் மாறிட்டான். அப்போ ஒரு ஊழியக்காரன் இந்த 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 அதிகாரத்தை பயன்படுத்தணும். அது என்னோட எல்லை என்னங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். பயப்படக்கூடாது, தைரியமாக நிற்கணும். இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் வராங்க. அப்போ இதில் வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து தைரியமாக நிற்கணும். இதுக்கு இடம் கொடுத்துட்டா அந்த துரைத்தனத்தினாவே உள்ள வந்துடும். அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆளை வச்சு இந்த சபையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவான். இங்கே ஆறா நடக்கும், அந்நிய பாசை எல்லாமே நடக்கும். ஆனால் பிசாசனுடைய கண்ட்ரோலில் அந்த சபை மாறிடும். இது நிறைய பேருக்கு தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியல. ஆனால் அது அந்த அந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சிலர் வந்து இடையில வந்து நீங்கள் எப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிற கமிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆமாம், சில இடங்கள்ல. அது காரணம் தான். அப்போ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம முற்றிலும் ஆண்டவரை சார்ந்து, அவர் தான் எஜமான், அவர் சொல்றதான் ஃபைனல், அவருக்காகத்தான் நம்ம அவரோடு இணைஞ்சதான் ஊழியம் அப்படின்றத எல்லா ஊழியத்தில் உள்ளவங்களும் நம்ம நிதானித்து அப்படி செய்தால்தான் இந்த வரக்கூடிய அந்த எழுப்புதல் காலத்தில் இவங்க ஊழியம் நிலைக்கும். இந்த ஊழியத்தை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தவும் முடியும். இவங்க முன்ன மாதிரியே இப்போ இந்த
இதுக்கு முந்தின காலங்களில் இருந்த மாதிரியே அந்த பழைய ஸ்டைல்லையே போயிட்டு இருந்தால் கர்த்தர் வந்து அதை பயன்படுத்த முடியாது. இப்போ அந்த காலங்களுக்கு ஏற்றபடி எல்லாமே மாறுதில்ல. இப்போ வந்து மக்களுடைய மனநிலையே மாறிட்டு. கண்டிப்பாக இப்போ சின்ன பிள்ளைகளுடைய மனநிலை அதை சொல்கிறோம்ல, போன தலைமுறை இந்த தலைமுறை வித்தியாசம். அதே மாதிரி கடைசி கால அபிஷேகம் வித்தியாசம், ஆமாம், கடைசி கால ஊழிய வித்தியாசம், என்ன கடைசி காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் வித்தியாசம். இதை புரிந்து கொள்ளாம 50 வருஷத்துக்கு முன்னால செய்யற ஊழியத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தா செய்ய முடியும், சரி வராது. இப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, எப்படி கொண்டு போறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் நமக்கு. சிலர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருப்பார்ல, இது செய்யணும், அதிலே நிற்பாங்க. சரி, அந்த தரிசனம் அப்டேட் ஆகாது. கண்டிப்பா அந்த இதிலே நின்றுட்டு இருப்பான். அது வந்து ஒரு அஸ்திபாரம். ஆனா அதை நிறைவேற்றுகிற முறைகள் மாறிக்கிட்டே. கண்டிப்பா இப்போ ஆண்டவர் சொன்னது ஜெபிக்கணும், ஜெபிக்கிற மக்கள் எழுப்பணும், சுவிசேஷ அறிவிக்கணும். இதுதான் எங்களுடைய அஸ்திபாரம். அதை மாத்தலை நான். அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி முறையை மாத்துறாரு, சுவிசேஷ அறிவிக்கிற முறையை மாத்துறாரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி. இந்த அப்டேட் இல்லாட்டா இந்த ஊழியம் வளராது, தெய்வ திட்டம் நிறைவேறாது. அப்ப அந்த தரிசனத்தின் எல்லையும் ஒவ்வொரு வருஷமும் விரிவாகணும். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இல்லை 40 வருஷம் நாள் கற்று சொல்லிட்டாரு, நாங்கள் அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம இப்பவும் கூட ஒவ்வொரு வருஷத்தினுடைய கடைசியிலையும் இதுக்காகத்தானே காத்திருக்கிறோம். வர்ற வருஷத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க அவனு. ஏன்னா நமக்கு இப்போ உங்களுக்கு 46 வருஷம் 48 வருஷம் ஊழிய அனுபவம்னா நாமளே செஞ்சிடலாம். ஆனால் அந்த அந்த மன துணிச்சல் அப்படி வந்துருச்சுன்னா அது ஊழியத்தில் தடை உண்டாக்கிறோம். நம்ம இப்போ கூட உட்காந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்குறோம், அடுத்த வருஷம் நாங்கள் என்ன செய்யணும், என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன திட்டம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் கேட்டு தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் செயல்படுறோம். அங்கே தான் நிறைய ஊழியர்கள் மிஸ்டேக் பண்ணுறது. அப்போ ஆண்டவர் பேசினார், அதையே வச்சுட்டு இப்போ அவனுக்கு அதே மாடலில் போயிட்டு இருக்காரு. கர்த்தர் சொன்னார் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்து என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன மாதிரி ஊழியத்தை செய்ய சொல்கிறாரு, அதை கேட்டு 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஊழியம் தான் கடைசி காலத்தில் நிலைச்சு நிற்கும். மற்ற ஊழியங்கள்லாம் அப்படியே நின்றுடும், அது வளராது. அது ஆண்டவர் அதை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அவங்க வந்து அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கடைசி கால எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் இப்போவே ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப முக்கியமானது. இப்போவே இதெல்லாம் கேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வழிகளை மாற்றிக்கிட்டா இந்த எழுப்புதல் வரும்போது நம்ம தைரியமாக அந்த எழுப்புதலோடு இணைஞ்சு ஓட முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ இது நம்ம பார்த்துட்டோம் இப்படிலாம் ஒழிஞ்சேன்னு. இந்த கடைசி காலத்துக்கான ஜெபம், ஆமாம், அந்த ஜெப முறைகளை பற்றி நீங்கள் பேசினது அடுத்ததில் எனக்கே ரொம்ப ஒரு மாற்றம் உண்டாக்கியிருக்கு. அப்போ இது நம்ம மக்களுக்கு தெரியணும். அப்போ வழக்கத்தின்படியான முன்னாலே ஜெபிச்ச மாதிரி இல்லை, இது வந்து இந்த கடைசி கால ஜெபம் இன்றைய வித்தியாசமானது, அதை எப்படி நம்ம செய்யணும், இதை பற்றி நம்ம அடுத்த தொடர்ந்து பேசணும் மக்களோட. அப்போ அடுத்த முறை நான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. சரி, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய ஆவியிலே உணர்கிறோம். ஏன்னா இது கர்த்தர் ஒழுங்கு பண்ணி கொடுத்த ஒரு காரியம். இதை பற்றி பேசணும், என் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா எழுப்புதல் காலம் வந்து விட்டது. இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு அதை நோக்கி நம்ம ஜெபத்து ஊழியத்தில் பயணித்தாதான் தேவ திட்டம் பூரணமாய் நிறைவேறும். அதில் என்னென்ன விதத்தில் சாத்தான் உள்ள நுழைவான், எதில் கை வைப்பான், எதில் நம்ம வழி விலக பண்ணுவான் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கதா இதெல்லாம் கர்த்தர் உங்களோட பகிர்ந்து கொள்ள வச்சிருக்கிறார். அதனால் உங்களை கர்த்தர் இந்த பெரிய திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்கள்ல, மலேசியா எழுப்புவதில் உங்களை பயன்படுத்த போகிறார். ஸ்ரீலங்கா எழுப்புவதில் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் நாட்டுக்கு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். உங்கள் பகுதி, உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் மாவட்டம், உங்கள் தேசம், இப்படியெல்லாம். அப்போ நீங்கள் இருக்கிற தேசம், நாங்கள் இந்த தேசத்தில் தமிழர்கள் ஒரு 4 குடும்பம் தான் இருக்கிறோம், 4 குடும்பம் சேர்ந்து இதை பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதங்க. ஒரே ஒரு ஆள் போதும். ஒரு தேசத்தை மாற்ற ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் காரியத்தை செஞ்சிருவார். அதனால் ஒரே ஒரு ஆபிரகாம் தான் அவரை திறப்பில் நிற்க வைத்து ஜெபிச்சு கர்த்தர் காரியத்தை சாதிச்சார்ல. ஒரே ஒரு மோசே தான், அது துணைக்கு ஆட்கள் அவர் எழுப்புவார் ஏற்ற காலத்தில். அப்போ ஒரே ஒரு நெகேமியாவுடைய ஜெபந்தான் இடிந்து கிடந்த எருசலேம் கட்டப்பட்டது. ஒரே ஒரு எஸ்தரா எழும்புனதுனால தேவாலயம் கட்டப்பட்டது. ஒரே ஒரு எஸ்தர், ஒரே ஒரு மொர்தெகாய் ஒன்று சேர்ந்தாங்க, தேசத்தில் சட்டமே மாற்றப்பட்டது. நாங்கள் சின்ன கூட்டம்,
இந்த நாட்டில் நாங்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க, நீங்கள் போதும். நீங்கள் இந்த தரிசனத்தை பற்றி ஜெபித்து செயல்பட ஆரம்பிச்சுட்டா உங்கள் வழியாக கர்த்தர் பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அதை விசுவாசிங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தெல்லாம் அறிந்து கொண்டீங்கள்ல, அதற்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. இந்த தேவனுடைய ராஜ்யம் வரணும், தேவனுடைய ஆளுகை முழுமையாக எங்கள் தேசத்தில் வரணும் அப்படின்ற தரிசனத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். சரியா? இப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகள் என்னென்ன விதத்தில் வரும், பணம் இல்லைன்னாலும் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், பணம் அதிகம் வந்தால் என்ன செய்யணும், சொத்துக்கள் வந்தால் என்ன செய்யணும், அப்போ இதெல்லாம் குறித்து ரொம்ப கவனமாக இருந்து நம்ம கர்த்தர் கொடுக்கிறதை பயன்படுத்துவதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசிட்டார்ல. இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, நான் கவனமாக இருந்து இந்தந்த சாத்தானுடைய சோதனைக்கு இடம் கொடுக்காம, எந்த ஒரு துரைத்தனத்தின் ஆவியை என்னை கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுக்காம, என்னை ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும், கர்த்தர் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும், அவருடைய கைக்குள்ளே தான் அடங்கி இருக்கணும், எந்த மனுஷருடைய கையிலையும் போயிடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை கையில் எடுத்து அழகாய் பயன்படுத்துவார். அதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் செய்யலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைங்க. பிரதர் உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய மாற்றம் இப்பொழுதே ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, கடைசி காலத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒரு உலகம் தழுவின எழுப்புதல் காலத்திலே நீர் செய்வதற்கும் பல முக்கியமான திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தின் இறுதியிலே இதுவரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் உழைத்தது, விதைத்தது, அலைந்தது, ஊழியம் செய்தது, பேசினது எல்லாவற்றினுடைய முழு பலனையும் இந்த கடைசி தலைமுறை ஊழியத்துல தான் முழுவதுமாக நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். அப்பா, ஆண்டவராகிய தேவன் இதற்கென்று ஒரு கூட்டம் உம்முடைய ஊழியர்களை நீர் இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய தரிசனத்தினாலும் புதிய வரங்களினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வழிமுறைகளினாலும் நீர் பயன்படுத்த போகிற தலைமுறைகள் எழும்ப போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அதற்காக அல்லவா ஆண்டவரே, பழைய காலங்களிலே நாங்கள் செய்த சிறு சிறு குறைகள், சிறு தவறுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்து இனி வருகிற புதிய ஓட்டத்துல நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஓட வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக நீர் விளக்கி சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு விடாமல், எந்த ஒரு பொல்லாத ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாமல், கர்த்தருடைய சித்தத்தின்படியே இந்த எழுப்புதல் நடக்க வேண்டும். மனித சக்திகளோ ஆண்டவரே, அந்த துரைத்தனத்தின் ஆவிகளோ எங்களுடைய ஓட்டத்தை பாதித்து விடாதபடி, ஊழியம் வளரும் போது பெருகும் போது எங்களுடைய இருதயம் திசை மாறி விடாதபடி கர்த்தர் இப்பொழுதே எங்களுக்கு ஒரு உணர்வையும் எச்சரிக்கை உணர்வையும் நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியிலே நீர் பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினீரே, அது நிச்சயமாய் கேட்கிற அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்பொழுதே நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ளவும், வரப்போகிற ஓட்டத்திற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும், எந்தெந்த விதங்களே சத்துரு எங்களை ஏமாற்ற அவன் மனதாயிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்பித்த தயவுகளை முன்னிட்டு நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தி வெளிப்படவும் தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் ஒவ்வொருவரோடும் நீர் இன்னும் இடைப்பட்டு பேசும். நாங்கள் சொல்ல மறந்த விட்ட காரியங்களை கூட ஆவியானவர் அவர்களுக்கு நினைவுபடுத்தி அருளும். அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்குள்ளே தந்து விட்டார். நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய ஒரு வழி நடத்துதலோட ஆண்டவருடைய காரியம், அவருடைய வேலை வந்து விட்டது. அதனால் உங்களுக்குள்ளே அவர் பலமான கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இனி உங்களுடைய லைஃப்பில் நிறைய வித்தியாசமான காரியம் நடக்கும். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற முடியாத வாய்ப்புகள், காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அதில் உங்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவார். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்த தெரிந்து கொண்டீர், அதை நிறைவேற்றும், என்னை பயன்படுத்தும். நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கான வழிகள் திறக்கப்படும். அந்த அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் தெளிவாக, இன்னும் அடுத்து
இந்த எழுப்புதல் காலத்தின் பல காரியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமென்.